அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஏவி பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்ச சமுத்திரக்கனி அண்ணனை பத்தி சில தகவல்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் வாடிவாசல்ல வந்து பெண்கள் எல்லாமே கூடி இருந்தாங்க. சமுத்திரக்கனி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எமோஷனல் மூமெண்ட் தான்னா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அந்த உட்காந்து இந்த ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. எத்தனை ஆண்டுகள் நாம் சந்திக்காமல் இருந்தாலும் எங்கே விட்டோமோ அங்கேயே தான் இருப்போம். ஃப்ளாஷ்பேக் திடீர்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கும்பலியை கொண்டாந்துட்டார். இந்த படத்தில் அதிக திட்டு வாங்கினது ஜெய் தான். ஸ்டார் அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட்னூல் பிரசன்ஸ் திருமாணிக்கம் வெற்றி விழா. டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், அசோசியேட் பார்ட்னர் டெலிஷியஸ் கேப், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம், வென்யூ பார்ட்னர் சிம்ஸ், ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி, ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. கனியண்ணாவை பற்றி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பேசி வந்து பார்த்துருப்போம். அவரோட நல்ல எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஏவி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏவியில் வந்து தொப்பிவாப்பா பிரியாணி அவங்க வந்து சமுத்திரக்கனி அண்ணா வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அவங்க லைஃப்பில் எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏவி பார்த்துடலாம். எங்கள் அன்புக்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த தமிழகத்தின் மாணிக்கம் எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணே, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு அண்ணனை சந்திச்சு. அண்ணனை பற்றிய பல பேர் பல செய்திகள் வந்து கண்டிப்பா இந்த அரங்கத்துல பேசியிருப்பாங்க. திருமாணிக்கம் திரைப்படத்தை பத்தியும் பேசியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சமுத்திரக்கனி அண்ணனை பத்தி சில தகவல்கள் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுதான். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுல நிறைய பிரபலங்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் வந்து போராட்டக்காரர்கள் என்ன சொல்றோமோ அவர்களுக்கான கரம் கொத்து நின்றது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் எல்லாமே ஒரு மரத்தடியில நாங்க எல்லாருமே அந்த மெயின் ஊர்ல உட்கார்ந்துருந்தோம். அப்போது வந்து வாடிவாசல்ல வந்து பெண்கள் எல்லாமே கூடி இருந்தாங்க. அப்ப அங்க கலைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அந்த தருணத்துல எங்களால அங்க செல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி காவல்துறை கிட்ட இருந்தது. அந்த தருணத்துல அண்ணனுக்கு வந்து எனக்கு நல்ல நினைவு இருக்கு, மிக உச்சக்கட்ட காய்ச்சல். அவரால் உடல் சுத்தமா சரியில்லை. பட் ஒரு தகவல் சொன்ன உடனேயே கிளம்பி அங்க போய் நின்று அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மீண்டும் ஒன்று திரட்டி கடைசியாக வந்து ஒரு ஊடகத்தோட வாகனத்துலதான் அண்ணனை கொஞ்சம் ஓய்வு எடுக்க வச்சு அப்புறம் அனுப்பிச்சது. அப்படிப்பட்ட ஒரு அக்கறை அது வந்து உளமாற இருந்தா மட்டும்தான் வந்து அப்படியெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு உலக அளவுல வந்து தொப்பியாப்பாவை மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனா அடையாளம் தெரியாத தொப்பியாப்பா இருந்தபோது 2 அண்ணனிகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு சமுத்திரக்கனி அண்ணனும், இன்னொன்னு அமீர் அண்ணனும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஆதரவு தெரிவிச்சு எங்களுக்கு ஊக்கப்படுத்தி, அண்ணன் எப்போதும் ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லுவாரு, வெல்வோ அப்படின்பாரு. ஆனா உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், குறைந்தபட்சம் ஒரு 100 பேத்துக்காவது வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும் இந்த நிறுவனத்தின் மூலமாக. வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு மேல நம்ம வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த தருணத்துல உங்ககிட்ட சொல்லி இதை விட ஒரு நன்றி சொல்லும் இடம் எனக்கு இருக்குமான்றது தெரியல. தொப்பிவாப்பா நிறுவனம் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அதோடைய விதை போட்டதுல மிக முக்கியமான ஒரு நபராக சமுத்திரக்கனி அண்ணன் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, லவ் யூண்ணே, மிஸ் யூ. கண்டிப்பா 3 வருஷமா இங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால அடிக்கடி வந்தனால மீட் பண்ண முடியல. விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ரொம்ப அழகாக இருந்தது. சமுத்திரக்கனி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார், அந்த ஓரிரு வார்த்தைகள் சார். எமோஷனல் மூமெண்ட் தான்னா. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு முறை தம்பியை பார்க்கும்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன், என்னென்னா நிறையா
பொது விஷயங்களில் தான் பார்த்துருக்கேன். ஜல்லிக்கட்டில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப பரபரப்பான சூழலில் சந்திக்கும் போது கூட சொன்னேன், தம்பி ஏதாவது செய்யணுண்டா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் அதை தான் நான் முன்னெடுத்துட்ருக்கோன்னு சொல்லுவார். இப்போ முதல் முறையாக இந்த தொப்பி ஓப்ப ஆரம்பிக்கும் போது நீ தான் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி தம்பி கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக போய் ஓப்பன் பண்ணிட்டு அந்த உட்காந்து இந்த ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. நிறைய விஷயம் பேசியிருக்கோம், நிறைய பயனடைகிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு 1000 பேர்கிட்ட உலகம் பூரா தொழில் நிறுவனங்களை தொடங்கி அவ்வளோ சந்தோஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். என் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி, எத்தனை ஆண்டுகள் நாம் சந்திக்காமல் இருந்தாலும் எங்கே விட்டோமோ அங்கேயே தான் இருப்போம். நம்ம அலைவரிசை அப்படி. இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் நீ பண்ணுவ தம்பி. வாழ்த்துக்கள். சீக்கிரமாக சந்திப்போம். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம திருமாணிக்கம் வெற்றி விருது விழாவில் வந்து விருது கொடுத்து ஆரம்பிக்கலாம் எஸ், அப்படிங்கிறது அண்ட் அதை வந்து கொடுக்கறதுக்காக டைரக்டர், ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட் திரு நாசர் சார் அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் நந்தா பெரியசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி. ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். தினேஷ் மாஸ்டர் பற்றி சொல்லி இந்த படத்தை என்னடா ஸ்டண்ட்னு யோசிக்கிறீங்களா? அந்த யானைகளை கட்டி மேய்ச்சது இவர் தான். அந்த Super sir. யானைகளை கட்டி மேய்ச்சது அதை கண்ட்ரோல் பண்ணது இவர் தான். அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்டண்டில் பெரிய பங்கு உண்டு. தனி பாராட்டுகள் சார். டான்ஸ் கோரியோகிராஃபர் லீலாவதி. இந்த பொம்மக்கா சாங் பண்ணது இவங்க தான். இந்த தம்பி வந்து நம்ம படத்தை 2 தடவை பார்த்தாரு, 2 டைம்ஸ் பார்த்துட்டாரு. இவங்க என்ன ஃபோனில் பேச வச்சாங்க. இந்த படத்தில் உனக்கு என்னடா தெரியும் கேட்டால், ஹானஸ்டி அங்கிள் அப்படின்னா சொல்லி கொடுத்து சொன்னாலும் அதை உணர்ந்து சொன்னாப்பலாம். பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய டைம் பாப்பார் நினைக்கிறேன் சார். பப்ளிசிட்டி டிசைன் செல்வா அவர்கள். செல்வாவை பற்றி குறிப்பாக சொல்லணும். ஸ்டாயிசம் சொல்லி கிரேக்க தத்துவம் இருக்குது. அது அறத்துக்குன்னா 4 விதமாக பிரிக்கிறாங்க. வீரம், புத்திசாலித்தனம், அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அது வீரத்தில் என்ன டெஃபினிஷன் சொல்கிறான்னா, ஒருத்தருக்கு பணம் கிடைக்குதே கிடைக்கலையோ, புகழ் கிடைக்குதே கிடைக்கலையோ, பேர் கிடைக்குதே கிடைக்கலையோ, ஒருத்தர் சொன்ன வேலையை கடைசி வரைக்கும் அப்படியே செய்கிறானா அதுதான்டா வீரம்னாப்ல. அந்த வீரத்துக்கு சொந்தக்காரர் தான் செல்வா. ஒரு செகண்ட் கூட முகம் சுழிச்சது கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த டிசைன் கிட்டத்தட்ட 60 டிசைன்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த சைஸ் மாற்றணும், அந்த சைஸ் மாற்றணும், இந்த லெஃப்ட் அந்த ரைட்டு, வெட்டிகள், ஹரிசண்டல், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கண்ணே சொல்லுவார். அந்த வீரத்துக்கு பேர் பட செல்வா கொடுக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வருது. அடுத்து ஆர்ட் டைரக்டர் சாஹு அவர்கள். சார் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த வீடு அது எல்லாமே அவ்வளோ அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாகு வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு நாங்கள் ரொம்ப கம்மி நாட்கள் எடுத்தோம், 36 நாள் எடுத்தோம். அந்த ஃப்ளாஷ்பேக் திடீர்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அங்கே இப்போ எடுக்கலாம் ஷெட்யூல் மாறி, அதாவது கடைசி 3 நாள் எடுக்க வேண்டியது முதல் நாள் 3 எடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கும்பலியை கொண்டாந்துட்டார். 3 நாளில். பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் ஜெயலினி அவர்கள். பார்ப்பாங்களா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வராங்க. இந்த படத்தில் அதிக திட்டு வாங்கினது ஜெய் தான். ஆர்ட் அசிஸ்டன்ட். நான் அதிகமாக திட்டுறது அவர் தான். டப்பிங் இன்சார்ஜ் விஜயலக்ஷ்மி அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டிஸ்ட். விஜயலக்ஷ்மி அவர்களுக்கு பலத்த கைத்தட்டல். ஸோ அதனைத் தொடர்ந்து வாய்ஸ் ரெக்கார்டிஸ்ட் MK கோவிந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பலத்த கைத்தட்டல். ஏன்னா இவங்க தான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்லேருந்து நம்மளுக்கு திரைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ரெக்கார்டிஸ்ட் K ராஜு பாலசுந்தர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் சிரிச்ச முகம் வரார். வாங்க சார். டப்பிங் ஸ்டுடியோஸ் பரணி. சூப்பர் சார். 2 அவார்ட் சார். அடுத்தது ஆக்டர் தினேஷ் சந்திரா.
ப்ரோக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே. And debut actor Aravind Haran. நந்தா பெரியசாமி நடிச்சு காமிச்சதுல நான் 10% தான் என்னால் நடிக்க முடிஞ்சது. என்ன தம்பி ராமையா, இதை மட்டும் தான் தம்பி சொல்லி கொடுத்து நீங்க சொல்றீங்க. உண்மையில் என்னன்னா நான் பல படங்களில் டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்வாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து இப்போதான் முதல் படத்தில் நடிக்க வந்த மாதிரி நான் அதை வந்து தப்பாக எதுவும் சொல்ல, தப்பாக சொல்லணும்னா பின்னால் சொல்வேன். Star Aurora Productions and Red Null presents Thirumanikam Vetri Vizha. Title sponsor GT Holidays. Associate partner Delicious Cape. Hospitality partner Padmam. Venue partner Sims. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Kulfi. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.